ராஜி ஊருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தண்ணீர் பஞ்சத்தினால ஒரு கிணறு தோண்டினாங்க. ஆனா அவங்களுக்கு அதுல அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு அழகான கிணறு, அதுல ரொம்பவே சுவையான தண்ணி, இது எல்லாமே அந்த கிணறுல இருந்து அவங்களுக்கு கிடைச்சது. அத பத்திய கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சாந்தி அக்கா, ஒரு வழியா நம்ம ஊருக்கு புது கிணறு வந்துருச்சு. இதுல எப்படிக்கா தண்ணி ஓரளவுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கா எப்படி? தன்சி, இதுல இருக்கிற தண்ணி ரொம்பவே சுவையா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. இதுல குடிக்க தண்ணி ரொம்பவே நல்லா இருக்கா. அதனாலதான் நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து கூட இதுல வந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்க. நமக்கு அதிர்ஷ்டம் தான். இவ்வளவு சுவையான தண்ணி வேற எங்கேயுமே இல்லையா. நம்ம ஊரை சுத்தி இங்க மட்டும்தான் இவ்வளவு சுவையான தண்ணி இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. பரவாயில்லையே சாந்தி, அப்போ நம்ம இவ்வளவு நாளா எவ்வளவு தூரம் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தோம். இப்ப பாத்தியா, நமக்கு வீட்டு பக்கத்திலேயே ரொம்பவே சுவையான தண்ணி இருக்கிற கிணறு கிடைச்சிருச்சு. அக்கா, இவங்க உண்மையாவா சொல்றாங்க? இதுல இருக்கிற தண்ணி ரொம்பவே சுவையா இருக்கும்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்படியாக்கா? இது ரொம்ப சுவையா இருக்கா? ஆமா ராஜு, இவங்க சொல்றது உண்மைதான்டா. இங்க நம்ம ஊரை சுத்தி எங்கேயுமே இவ்வளவு சுவையான தண்ணி இல்லையாண்டா. இங்கதான் இவ்வளவு சுவையான தண்ணி இருக்கா. நம்ம எவ்வளவு நாள் தூரமா நடந்துட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தோம். இப்ப பாத்தியா, நமக்கு அதிர்ஷ்டம். நம்ம ஊருக்குள்ளேயே கிணறு, அதுவும் இல்லாம சுவையான தண்ணி. சூப்பரா, இனிமேல் ஜாலியா இருக்க போகுது. சரி சாந்தி, நம்ம வீட்டுக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது. நான் போயிட்டு ஒரு 2 பக்கெட் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கேயே பேசிக்கிட்டு இருங்க. சரிக்கா, இப்பதான் கிணறு வந்துருச்சு. உனக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ இஷ்டத்துக்கு எடுத்துக்கோக்கா. சரி சரி, அழகான கிணறு நம்ம ஊருக்கு வந்துருச்சு. நாம தண்ணி எடுக்க வேண்டியதுக்கு மேல 1 2 3 இந்த வந்துருச்சு பக்கெட். எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர்லயே தண்ணி எடுக்கிறோம். சூப்பர் தான். சரி. அக்கா, நம்ம பாட்டி வீட்டு மேல நிறைய பூ புதுசா பூத்திருக்கே, பாத்தியா? ஏங்கடா சொல்ற? டேய், ஆமாடா, பாட்டி வீட்டு மேல இவ்வளவு பூ பூத்திருக்க. நான் சரியா பாக்கலையேடா. இருடா, எல்லாத்தையும் பறிச்சு என் தலையில வச்சிடுறேன். அப்பதான்டா எனக்கு ஜாலியா இருக்கும். ஐயையோ, நம்ம அக்கா கிட்ட தெரியாம சொல்லிட்டோமே. அது அழகா நம்ம பாட்டி வீட்டுக்கு மேலேயே அழகா இருந்திருக்குமே. நம்ம அக்கா கிட்ட சொல்லிட்டோம், இனிமேல் நம்ம அக்கா எல்லாத்தையும் பறிச்சு தலைக்கு மேல வச்சிருவாளே. ஆஹா, அப்ப அந்த வீட்டு மேல இனிமேல் ஒரு பூ கூட இருக்காதே.